I'm Kamagila. இன்னைக்கு நம்ம ஏடா எப்படிடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மூமெண்டா இருக்கு. இல்லை கீரமலம் போயிட்டில அப்படின்னு நேற்று நைட்டே கிளம்பி கடையை சாத்தி முடிச்சாக்கல. நாளைக்கு லீவ் இல்லை, இன்னைக்கு சண்டே, அதனால நைட்டே நாங்கள் வந்துட்டோம். குளிச்சு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செம்மையான 2 vlog பார்க்க போறீங்க. ஒரு vlog ஒன்று, இன்னொரு vlog ஒன்று, 2 vlog என்ன vlog பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஏன் திடீர்னு கீரமங்கலம் வந்தோம் அப்படின்னா என் மகனுக்காக வயசை பார்க்கணும்னு கூட்டிட்டு ஓடியாடுறேன். பாத்தீங்க அப்படின்னா கீரமங்கலம் போவோமா ப்ளீஸ்மா, தினம் சாயந்தரம் எனக்கு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். சரி இந்த வாரம் கண்டிப்பா, ஏன்னா அடுத்த வாரம் மகிக்கு வந்து 20 புதன்கிழமை வந்து அவனுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். 1ஆம் தேதியோட முடியுது அவனுக்கு எக்ஸாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரிவீல் பண்ண போகிறோம். அது வந்து நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரிவீல் பண்ணுறோம் என்ன இது என்னைக்கு அப்படின்னு சொல்கிறத. ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவை. ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலி vlog தான் வரப்போகுது. என்னராமா? ஓகே, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. எந்திரிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா காலையில என்னென்ன சாப்பாடு தெரியுமா? எங்க அம்மா இப்பதான் நான் எந்திரிச்சேன், 8:30 தான் எந்திரிச்சேன். நான் வந்து இன்னைக்கு ரெகுலர் குளிச்சுட்டு அந்த என்ன நேற்று வந்து நைட் ரொம்ப டயர்டா வந்தோமா, வந்தோடனே இப்போ குளிச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? நாங்கள் வந்துட்டோம்னு தெரிஞ்சாக்கல குடல் நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. குடல், அடுத்து வந்து ரத்த பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரெடி பண்ணல, எங்க அம்மா போயிருக்கு வாங்கி ரெடி போயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு விசேஷம், அதனால போயிருக்காங்க. நகரம் வரையும் போயிருக்காங்க, பக்கத்துல உள்ள முருகன் கோவில் பக்கத்துல லட்சுமண் ஊர். இனிமே அதுதான் ஏரியா. ஆமா, அவங்க ஏரியா. இனிமே அவன் ஏரியா தான். அங்கதான் ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு, அதுக்கு போயிருக்காங்க. இப்போ என் தம்பி என் மயனும் போயிட்டான், மகியும் போயிட்டாரு, தாத்தாவோட போயிருக்காரு. போயிட்டு வந்துட்டு சமையல் நடக்கும், வீடியோ எடுக்கும். மஞ்சம்மா வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல, அவங்க பிள்ளைகள்லாம் கூட்டிக்கிட்டு. ஆமா வந்துருவா. வந்தோடனே நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அடுத்த ஈவினிங் ஒரு vlog எடுக்க போறோம். அது வந்து நீங்க என்னென்ன வீடியோ யோசிச்சுட்டு என்ன யோசிச்சு இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் வந்து ஒரு டே கண்டுபிடிங்க. அதை நான் சொல்லிட்டேன், போன வழியில கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி பார்க்கலாம். யார் கலெக்ட்னது? தேவையா இது உங்களுக்கு? என்னடா பண்ற? ஓகே, வெற்றிகரமாக மாட்டியாச்சு. சூப்பர். ராம் எப்படிப்பட்ட ஆளு? 2 ஒய்ஃப் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிருக்கேன். ஆமா, கடை சைடு ஒரு ஒய்ஃப் இருக்கு, அந்த ஒய்ஃப் வச்சு அது பேர் விளையாடுற இடத்துல என்ன ராமா விளையாட போறாருல, அந்த பொண்டாட்டியே வச்சு மேனேஜ் பண்றேன். உண்மைதானே? விளையாடுறது இந்த பேட்டு ஒரு பொண்டாட்டி, இவனுக்கு நான் ஒரு பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி மொத்தம். என்ன ராமா? எங்கள் அத்தை இங்கே சமைச்சுக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரத்தம், எங்க அத்தை ரத்தம் நல்லா பண்ணுவாங்க. ரத்தம் குடல் எந்திரிச்சாக்க தேங்காய் பூ போடணுமா? பொலை வந்து சோறு வந்து சோறாக்கிட்டுருக்காங்க. இங்கிட்டு வந்து மட்டன். இந்த குடல் ராமனுக்கு வந்து குடல். ராமனுக்கு வந்து அவங்க அம்மா கையெல்லாம் சாப்பிட்டதுல சிக்கன் பிரியாணி வச்சு சாப்பிடுவான். பிரியாணி வந்து ஆச்சிக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னடா ராமா, ஆச்சி நல்லா பண்ணுவாங்க பிரியாணி. இவங்க ராமனோட அம்மா, அதாவது எங்கள் அத்தை பண்ணுற சாப்பாட்டுலேயே வந்து இது ரொம்ப பிடிக்கும்னா இந்த குடல் நல்லா சாப்பிடுவான். ரத்த பொரியல் ரீசெண்டாக தான் சாப்பிடுவாங்க. ரத்த பொரியல் சாப்பிடுவோம். கிரேவி, சிக்கன் கிரேவி கொஞ்சம் வேற லெவலாக இருக்கும். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க மஞ்சுளா, உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இதான் செஞ்சு போடு. வெளியே போய் அயோக்கிய ராஸ்கல். ஓகே, இன்னைக்கு என்ன பொரியல்? ரத்த பொரியல். இதெல்லாம் நான் பண்ணது தெரியுமா? எங்க பண்ண? நீ இப்பதான் வந்த. இப்பதான் வரேன் குடிக்கிற. ஆமா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விசேஷம் இருக்கு.
அது கண்டிப்பா இவங்க வருவாங்க. என்னன்றதை நாளை கழிச்சு சொல்லுவோம், ரிவீல் அது பண்ணுவோம். என்ன விசேஷம்? சொல்றோங்க மேடம். உங்க விசேஷமா? ஆமா, எங்க வீட்டு விசேஷத்துக்கு அதுக்கடுத்து இவங்க வீட்டு விசேஷமும் வரப்போகிறது. நாட்டதார் வீட்டு விசேஷம் கம்மிங் ஜூம்ல இருக்கு. ஜூம்ல 9 years ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு அது வெற்றிகரமா நடத்தி முடிச்சு காட்டணும். அதான் கண்டிப்பா நடத்தி முடிச்சிடலாம், பயப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு இந்த vlog எல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு vlog வரும், அதையும் பாருங்க, மிஸ் பண்ணாம. என்ன சாப்பாடு? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆமா, என்னென்ன சாப்பாடு? இல்ல இல்ல காமிக்கல காமிங்க. சுட சுட சோறு, அதையும் வைக்கிறியா? சொல்றாராமா, ரத்தம் தேங்காய் போட்டு ரத்தம் செஞ்சிருக்காங்க. வாவ், தங்கச்சியை கூட கூப்பிடல, தானா தூக்கிறதுக்கு வந்துட்டான். காலையிலும் சாப்பிடல. ஏன் காலைல தான் முட்டை ஆம்லெட் சாப்பிட்டியடா? நான் தான் ஒண்ணும் சாப்பிடல. பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் எங்க அண்ணனுக்கு. பட்டினி அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ இப்ப நண்டு குழம்பு இன்னும் மறக்கலாங்க. அது ஒரு நண்டு குழம்பே சொல்லிட்டு இருந்தேன். நான் அழகா சமைப்பேன். நீங்க இப்ப நண்டு குழம்பே நாங்க மறக்கலாமா இன்னும்? அதுக்கடுத்து என்ன? குடல், நுரையீரல் எல்லாம் எனக்கு பிடிச்சது வந்துருச்சு. ஓகே, நீங்க சாப்பிடலாம். என் மயனை காட்டுங்க போய். மயன் டேஞ்சர் குடிக்கிறான். இங்க பாரு வேலு. வேற ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எனக்கு வேணாம், எனக்கு வந்து அந்த வேணும். சரி, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிடு. சொல்றேன், நான் ஊத்துறேன் போது. சிக்கன் குழம்பு சாப்பிட போறோம். அது அன்னதானம், வாங்க சாப்பிட. சாப்பிட்றோம். விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மாமாவும் மருமகளும். என் மையனை அழுக வச்சுட்ட நீ. கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. கரெக்டா பாலை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எத்தனை தடவை யார் அவுட் ஆகுறான்னு பாப்போமா? இப்போ வயசு கரெக்டாக பிடிச்சிருவாளா? அவுட்டே வயசு. எப்படி வேணாலும் போடு. ஏய், பிடிச்சிட்டா. இல்ல இல்ல, கீழே பிடிச்சிட்டா. கொஞ்சம் வெயிட்டா இருக்குல்ல பால். சிவட்டு நீங்க விளாடுங்க. சண்டைக்காரர் இருக்காரு, சண்டை மூடில் இருக்காரு. அவர் வந்து பாலை வந்து ராமே வந்து வாயிலேயே தட்டு போட்டானா, அதனால கோவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கேன். கீழே இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ராமன் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா டயர்ட் ஆயிட்டீங்களா? சரியான இன்னும் ஒரு ஆட்டமா இருக்கு. இன்னும் ஒரு ஆட்டமா இருக்குல்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விழுந்துடாத. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு vlog அப்படியே வந்துட்டோம், அவ்வளோதான். அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோ கிளம்ப போகிறோம். ஏன்னா நான் காலைல கடை ஓப்பன் பண்ணணும். இனி 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஓடணும். அதனால் வந்து கடைக்கு போகிறோம். அப்புறம் ஓட்டு போடும்போது ஊருக்கு வருவோம். ஆமாம், இனிமேல் வந்து அவங்க ஊருக்கு வராங்க. இடையில எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தால எல்லோரும் வராங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா நாளை பொறுத்து, இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நம்ம சொல்ல போகிறோம். என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். எப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியல. அது கண்டிப்பாக சொல்கிறேன். பண்ணுங்க. பாய்.